அன்னைக்கு வேறுபாடு விசுத்தி இருந்துச்சு. ஆமா, அது கல்ஃப் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, வேறுபாடு விசுத்தி இருந்துச்சு. இப்ப நான் பார்க்கேன், இங்க இருந்து போகும்போது பரிசுத்தவர்கள் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஏற்றி விடுவாங்க. இவங்க கல்ஃப் போகும்போது பென்சில் போல போவாங்க, அங்க போய் ஆப்பிள் போல ஆவாங்க. ஆனா അവിടെ പോയി നോക്കിയാൽ വേറുപാടില്ല, വിശുദ്ധി ഇല്ല, എവിടെയോ പോയി, എങ്ങനെയോ പോയി. ഹലോ, இங்க நல்ல ஜாலியும் கட்டிட்டு முக்காடு போட்டு கை அடிச்சு ஆவியில் அந்நியபாசல களி கூர்ந்தது. கல்ஃப்ல போய் நோக்கியால் ஜீன்ஸ் பேண்டும் டிஷர்ட்டும், அங்க முக்காடு ஒன்றும் இல்ல, வேறுபாடும் போய் விசுத்தியும் போய் எവിടെയോ போய். இங்க பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஏத்தி விட்ட கேஸ் இது. இன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, இல்ல பதுக்க சொன்ன மாதிரி கேட்டா வெளியே கட்டப்படாது. அப்போ இன்னைக்கு எது முக்கியம்? 7 உபதேசம், பெந்தெகோஸ்ட் அஸ்திபார உபதேசம், the fundamental doctrines. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38-41 வரை. 1 மனம் திரும்புதல், 2 ஞானஸ்நானம், 3 அபிஷேகம், 4 வேறுபாடு, 5 அந்நியோன்யம், 6 அப்பம் விற்குதல், 7 ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல். ஹலோ, அதுல 4வது தெரியுமா? வேறுபாடு. அந்த வேறுபாடுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் செப்பரேஷன். செப்பரேஷன் மீன் ஹோலினஸ். வேறுபாடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஊழியம் செய்கிற நானோ, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்களோ, 2 பேருக்கும் தேவை பரிசுத்தம். அவர் God is a holy God. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பரிசுத்தர். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப முதல் பிசாசின் தந்திரம் என்ன? வேறுபட விடாத பிசாசின் தந்திரம், உலகத்தை விட்டு வேறுபட விடாத தந்திரம். அடுத்தல 2:8-28 வாசிங்க. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு வனாந்தரத்துக்கு போகும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் அதிக தூரம் போக வேண்டாம். ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த டார்கெட் என்ன? இவங்க கொடுத்த திட்டம் என்ன? எகிப்தை விட்டு புறப்பட்டு எங்க போய் சேரணும்? கானான். நம்ம கன்னியாகுமரி பாசல அடவுன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அடவு பயலுங்க, நல்ல அடவு சொல்ல மாட்டாங்களோ? குழப்பம்தான். நானும் ஒரு 34 வருஷம் சுத்திட்டு நடக்கேன். கெட்டியலா, எனக்கு இங்க உள்ளதெல்லாம் தெரியும். கெட்டியலா போட்டு அடவு என்ன சொல்லுங்க? தந்திரம். இவனுக்கு பயங்கர அடவு. லாஸ்ட்ல என்ன சொல்லலாம் தெரியுமா? எனக்காக ஜெபம் பண்ணிக்க, ப்ரே ஃபார் மீ. ரொம்ப தூரம் போகாத. என்ன சொன்னா? சொல்லுங்க, அதிக தூரம் போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் நம்ம என் கண்ட்ரோல்ல இருக்கு, என் பார்வையில் அல்ல இல்லையா க்ளோரி போட்டுக்க, எனக்கு கண்ட்ரோல்ல இருன்னு. தோத்திரம், எனக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. 2வது என்ன தெரியுமா? வளர்ச்சியை தடுக்கிற பிசாசின் தந்திரம். முதல்ல சொன்னேன், உலகத்தை விட்டு வேறுபட விடாத பிசாசுடைய தந்திரம். இப்போ வளர்ச்சியை தடுக்கிற பிசாசுடைய, நீங்க வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கள்? வளருங்கள். ஆண்டவருக்கு 3வது 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சாப்டர் 10 verse 8. அப்பொழுது மோசே ஆரோனும் பார்வோனிடத்தில் திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவங்கள பார்த்து கேட்கலாம், யார் யாரெல்லாம் போறீங்கன்னு கேட்கிறான். நீங்கள் போய் செய்யுங்கள் என்றான். யார் யார் போறான்னு என்கொயரி பண்றான். இளைஞரோடும் முதுவயதரோடும் குமாரரோடும் குமாரத்திகளும் போறோம்னாங்க. அவன் லாஸ்ட்ல என்ன சொன்னா தெரியுமா? உன் ஒய்ஃபும் உன் பிள்ளை என் கண்ட்ரோல்ல இருக்கட்டு, நீங்க மட்டும் போங்க. எப்படி எப்படியா சரிதானே? இவ்வளவு தந்திரம் பாருங்க, நரி தந்திரம் பாருங்க. வேதனை சொல்லுது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏசாயால் 8:18 வாசிக்கிறோம், நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களமா இருக்கிறோம். இவன் என்ன சொல்றான்? வைஃப் பிள்ளைகளை ஏன் கண்ட்ரோல்ல இருக்கட்டு, நீ மட்டும் போ. குடும்பத்தை பிரிக்கிற வஞ்சக தந்திரம். சொல்லுங்க, ஃபேமிலியை டிவோர்ஸ் பண்றது, ஃபேமிலியை டிவைட் பண்றது பிசாசுடைய பயங்கர தந்திரம். ஏன்னா 2 பிரிஞ்சாச்சுன மாதிரி இங்க ஆராதிக்கும். பிள்ளைகளை சிதறடிக்கப்பட்டு போகும் மாதிரி பிள்ளைகள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம், வெரி ரேர். 3வது தந்திரம் என்ன தெரியுமா? அவன் முதல்ல சொன்னான் வெளியே போகாதன்னு சொல்லி பார்த்தான், இல்ல முடியாது வெளியே போயிடும்னாங்க. 2வது சொன்னா ரொம்ப தூரம் போகாத, லிமிட்ல போ, தடுக்க பார்த்தான். 3வது என்ன சொல்லி பார்த்தான்? குடும்பத்தை தோத்துறோம், ஒரு குடும்பம் பிசாசு கண்ட்ரோல்ல இருக்கட்டும், நீ வேணா போ, பிரிக்க பார்த்தான். இவங்க முடியாதுன்ட்டாங்க. நோ, லாஸ்ட்ல பார்த்தோம் 10ஆம் அதிகாரம்
24 இருந்து 10:24 இருந்து. அப்பொழுது பார்வோன் மோசே அழைப்பித்து, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், போகலாம் என்றான். அப்ப அதுக்கு அர்த்தம் தெரியுமா? கவனிங்க. முதல்ல சொன்னா எகிப்தை விட்டு போயிடாத, ரெண்டாவது சொன்னா ரொம்ப தூரம் போயிடாத, மூணாவது சொன்னா உன் பிள்ளைகள் மனைவிலாம் என் கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னா முடியாதுன்னு, நாலாவது சொல்றான் சரி போ போய் தொலை, உன் பிள்ளைகள் மனைவிலாம் கூட்டிட்டு போ, ஆனா ஒண்ணு செய், ஆடு மாடை மட்டும் நிறுத்திட்டு போ. எவ்வளவு கடூரமான தந்திரம் பார்த்தீங்களா? அன்னைக்கு 5 விதமான பலிகள்: குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி. போஜன பலியை தவிர மிச்ச 4 பலியும் செலுத்த என்ன தேவை? ஆடு மாடு தேவை. இவன் எங்க கை வைக்க? இவன் ஆண்டவர் ஆராதிச்சா ஆசீர்வாதம் பெற்றுவான். என் நாமத்தை பிரஸ்தாபடுக்க எந்த ஸ்தானத்தில் வருவேன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப ஆராதனையை தடுக்கிற வஞ்சக தந்திரம், ஆராதித்து ஆசீர்வாதம் பெறுவதை தடுக்கிற வஞ்சக தந்திரம். கொஞ்சம் லைட்டா ரிவர்ஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாமா? லைட்டா ரிவர்ஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாம். நம்பர் 1 முதல்ல வந்துருங்க. நம்பர் 1 இப்போ அதை வாசிக்க பார்க்கலாம். 8:25. பார்வோன் மோசே ஆரோனை அழைப்பித்து, போய் தேசத்தில் தானே பலியிடுங்கள். என்ன சொன்னா? தேசத்தில் தானே. நம்ம கவனிக்க, என்ன கவனிக்க, உலகத்தை விட்டு வெளியே போயிடாத, என் கண்ட்ரோல் விட்டு வெளியே போய் தேசத்தில் தானே. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். நம்முடைய ஜனம் வேறுபட்ட ஜனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறுபட்ட ஜனமா இருக்கணும். இல்லை நம்மளை பார்த்த உடனே தெரியணும். ஒரு கண்டக்டரை பார்த்தா தெரியுது, ஒரு போலீஸை பார்த்தா தெரியுது, ஒரு நேவியை பார்த்தா தெரியுது, ஒரு டாக்டரை பார்த்தா தெரியுது, விசுவாசி ஒன்ன பார்த்தா தெரியுதா? ஹலோ, ஊழியக்காரங்க என்ன பார்த்தா தெரியுதா? எல்லாத்தையும் பார்த்தா தெரியுது. பார்த்தோன்னு சொல்லணும், டாக்டர், போலீஸ், ஆக்டர், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அவங்க ஸ்டார்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ் கோடை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். உங்களை பார்த்தோன்னு அன்னைக்கு தெரிஞ்சது இல்லை, அந்த காலத்தில் தெரிஞ்சது. அந்த காலத்தில் ஞானசானத்தில் வந்தா சொன்னாங்க, இப்படி பார்த்தோன்னே கேட்பாங்க, புள்ளி மனசாந்திரம் விட்டு இல்லை அங்கனையும் இப்போ ஸ்நானம் இல்லை, என்னை அடுத்த முறை பார்க்கலான்னு தள்ளி விட்டாங்க. ஏன்னா வேறுபாடு எனக்கு இல்லை. இன்னைக்கு என்ன செய்ய? தோத்துற சபை பெருத்து போச்சு. இன்னும் கடினமாக உபதேசம் சொன்னா எங்க பாஸ் சரியில்லைன்னு எல்லா இடத்துக்கும் போய் ஏமாத்திர கேசுகள் இருக்கு. எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு தங்கள் பரிசுத்தவான்களை மாதிரி நடித்துக் கொள்வார்கள். ஆனா தங்களை பரிசுத்தவான்களை போற நடிப்பாக அவ்வளவு நடிப்பு. ஆனா அங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது உலகம். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே உனக்கு ஐயோன்னாரு. ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த இல்லை சொல்லுங்க. பண்டு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ராபோஜனம்னா கால்களி தான் ராபோஜனம். ஜாதி வேற்றுமை கிடையாது, பாச வேற்றுமை கிடையாது, உயர்வு தாழ்வு சின்னதெல்லாம் கிடையாது. இப்போ நடிப்பு எப்படி தெரியுமா? ஏன் வாரந்தோறும் காணிக்க வாங்க முடியுது, வாரந்தோறும் தசாம்சம் வாங்க முடியுது, வீட்டு கூட்ட முடியுது, கல்யாணம் பண்ண முடியுது, ஜாவு எல்லாம் அடக்கம் பண்ண முடியுது. ஏன் ஒவ்வொரு கம்யூனிட்டி சர்வீஸ்ல ஏன் கால் கழுவ முடியாது? வருஷத்துக்கு வச்சிருக்காங்க விடலன்னு காட்டுறதுக்கு. நான் கொஞ்சம் எப்போ ஓப்பனாக பேசி எனக்கு பழக்கம். அன்னைக்கு இயேசுநாதர் சொன்னார், போதகர் மாண்டவரமாக்கி நானே உங்கள் கால்களை கழுவுனதுனால நீங்களும் உங்களுக்கு ஒருத்தர் காலை உள்ள செய்யுங்க. டெய்லி ராபோஜனம் வைக்கலாம், தப்பு இல்லை. வாரத்துக்கு வைக்கலாம், தப்பு இல்லை. மாசத்துக்கு தப்பு வைக்கலாம், 6 மாசத்துக்கு வச்சாலும் தப்பு இல்லை. மந்த்லி ஒன்ஸ் தான் வைக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஹலோ, மந்த்லி ஒன்ஸ் வச்சா நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு அர்த்தமுள்ள சத்தியங்கள் அர்த்தமற்ற பாரம்பரியமாய் போய்விட்டது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் அல்லையிலே சொல்லுங்க. வீட்டுக்கு எல்லாம் சாக்கு போக்கு. முன்னால ஒரே கிளாஸ்ல தான் ஒயின் குடிப்பாங்க. இப்போ கொரோனா வந்துடும் எல்லாருக்கும். எல்லாத்துக்கும் ஜாப் டப்பி கொடுத்தாச்சு இப்போ எல்லாரும் கையில. சாய கடையில் போய் எந்த குடிகார போயிலும் வெள்ளாடி பார்ட்டியை குடிச்ச கிளாஸ்ல சர்பத்து கிளாஸ்ல வாய வச்சு ஊன்னு அங்கே இழுக்கிறது கவிகளுக்கு ஒன்றும் கொரோனா வராது. இங்க சர்ச்சில் வந்து மாசத்து இருக்கா இவங்களுக்கு கம்யூனியன் எடுத்த உடனே கொரோனா வந்துடும். போச்சா இல்லை அங்கே தான் இருக்கீங்களான்னு ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? எனக்கு பிரசங்கத்தை கேட்டு சிரிக்க ஆளை விட முறைக்கு ஆள் தான் எனக்கு இஷ்டம். கட்டியலாம் சிலருக்கு கேஸுகள் பயங்கர முறை. எனக்கு முறைக்கு ஆளை கேட்டா நான் என்ஜாய் பண்ணுறேன் தெரியுமா? சரக்குள்ள போயிட்டலாம் போட்டு என் கையை ஒருத்தி அல்லையிலே சொல்லுங்க. இப்போ பண்டு கால பரிசுத்தவான்கள் யாரும் பைத்தியக்காரன் கிடையாது. பண்டு காலத்து பரிசுத்தவான்கள் யாரும் பைத்தியம் கிடையாது. நவீனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. அவங்கள தெளிவாக தான் செய்தாங்க, எல்லாம் கரெக்டாக தான் செய்தாங்க. நினைச்சு பார்க்குறேன் அவங்க செய்யறது பக்கா ஸ்டாண்டர்ட், வேத வசனத்தின்படியான ஸ்டாண்டர்டான காரியத்தை செய்திருக்காங்க. ஐயா உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும்.
கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் உள்ள வந்தாச்சு.